श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 34 உதியின் மகிமை. ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குலதேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். உதி சூழலினுடைய மற்றொரு அனுபவத்தை சொல்லி உதியினுடைய மகத்துவத்தை விவரிக்கும் இந்த அத்தியாயத்தை முடிக்கவும், பக்தர் தனது உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிப்பார். இதுவே இந்த நூலினுடைய மகிமை. ஒரு முறை மூத்த பக்தர் மாதவ்ராவ் தேஷ்பாண்டேயினுடைய தம்பி பாபாஜி சிக்கலிலே இருந்தபோது உதி பிரசாதத்தை பெற்றதன் மூலம் அவர் எவ்வாறு பயனடைந்தார், விரும்பிய பலனை எவ்வாறு பெற்றார் என்ற கதையை கேளுங்கள். உதி பிரசாதத்தை உட்கொள்வதன் மூலம் மட்டுமே கொடிய பிளேக் காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய வேறு எந்த மருந்தும் இன்று வரை இல்லை. இவ்வளவு சக்தி வாய்ந்த உதியினுடைய விளைவினுடைய அற்புதமான பண்புகளை நான் எவ்வளவு விவரிக்க வேண்டும்? பாபாஜி சவுல்விகீர் கிராமத்திலே முதன்மை ஆசிரியராக இருந்தபோது அவரது மனைவியினுடைய தொடையிலே 2 கட்டிகள் தோன்றின. காய்ச்சலால் பாபாஜி மிகவும் பதட்டமடைந்தார். இரவிலே தனது மனைவி கொடிய பிளேக்கு காய்ச்சலால் அவதிப்படுவதைக் கண்டு மிகவும் மனம் வருத்தமடைந்தார். அவர் மிகவும் பயங்கரமான எண்ணங்களால் கலங்கினார். அவருடைய மனைவிக்கு இப்பொழுது 2 முதல் 3 நாட்கள் மட்டுமே இருக்கும். பாபாஜி பயத்திலே நடுங்கிக் கொண்டே இரவோடு இரவாக சீரடிக்கு வந்தார். அவர் தன்னுடைய மூத்த சகோதரர் மாதவ்ராவிடம் முழு உண்மையையும் கூறினார். பாபாஜி மாதவ்ராவிடம் தன்னுடைய மனைவிக்கு 2 கட்டிகள் உருவாகியுள்ளதாக கூறினார். பிளேக்கு காய்ச்சலால் அவள் மிகவும் துயரமடைந்தாள். நீயே வந்து பார்க்க வேண்டும், அவளுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதை நான் காண்கின்றேன் என்றார். பாபாஜியினுடைய பரிதாபகரமான நிலை மற்றும் அவர் அனுபவித்து வந்த கொடிய நோய் பற்றி அறிந்ததும் மாதவ்ராவ் மிகவும் வருத்தமடைந்தார். மட்டுமல்ல, மிகவும் பயந்தார். இந்த நோயை பற்றி அறிந்ததும் அவருக்கு 2 கட்டிகள் பிளேக் ஏற்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு மாதவ்ராவ் 3 நாட்களுக்குள் மரணத்தை ஏற்படுத்துகிறது என்பது அனைவருக்கும் தெரியும். பணி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சுபமாக இருந்தாலும் சரி, முதலிலே சாயி மகாராஜினுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வது ஷீரடி கிராம மக்களினுடைய வழக்கம். மகாராஜ் தன்னுடைய அறிவுறுத்தலின்படி திட்டத்தையும் நடவடிக்கையும் எடுத்தால் பக்தர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இது பல பக்தர்களின் உறுதியான அனுபவம். ஷீரடி வாசிகளின் பாரம்பரியத்தின்படி மாதவ்ராவ் பகவான் சாயின் முன் விழுந்து வணங்கி முழு உண்மையையும் விரிவாக கூறினார். மாதவ்ராவ் பாபாவிடம் சோகமான குரலிலே, ஹே சாய்நாத் பிரபுவே, எங்கள் மீது கருணை காட்டுங்கள். நாங்கள் ஒரு பயங்கரமான நெருக்கடியிலே இருக்கின்றோம். நாங்கள் கவலைப்படுகின்றோம். எங்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார். உங்களை தவிர வேறு யாரை நாங்கள் சார்ந்திருக்கின்றோம்? நீங்கள் எங்களுடைய மீட்பர். என்னுடைய மைத்துனியை அவளுடைய வழியிலிருந்து விடுவிக்கும்படி நாங்கள் உங்களிடம் கெஞ்சுகின்றோம். தயவு செய்து அவளை ஆசீர்வதியுங்கள் என்றார். எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியை நீக்குங்கள் மகாராஜ். உங்களை தவிர எங்கள் பாதுகாவலர் யார் இதை குணப்படுத்த முடியும்? நோயிலிருந்து விடுவித்து பக்தர்களை பாதுகாக்கும் உங்களுடைய சபதத்தை நிறைவேற்றுங்கள் மகாராஜ் என்றார். பின்னர் மாதவ்ராவ் பாபாஜியுடன் செல்ல அனுமதி கேட்டார். பின்னர் பாபா மாதவ்ராவிடம், இவ்வளவு தாமதமாக செல்ல வேண்டாம், அதற்கு உதியை அனுப்புங்கள் என்றார். அல்லாஹ் தான் அனைவருக்கும் பாதுகாவலர். அந்த கட்டிகளும் காய்ச்சலும் தாமாகவே குணமாகும். உங்கள் மைத்துனியை மகிழ்ச்சியுடன் குணமடைவாள். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்றார். நீங்கள் காலையிலே சூரிய உதயத்திலே சவுல்விகீருக்கு செல்லுங்கள். நள்ளிரவிலே நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் போய் தூங்குங்கள் என்றார். நாளை காலை போய் வாருங்கள். தேவையில்லாமல் கவலைப்படாதிருங்கள். உறுதியுடன் இருங்கள்.
உதியை பக்தியுடன் உட்கொண்டு கட்டிகளிலே பூசினால் அந்த கட்டிகள் மறைந்துவிடும், ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுகின்றீர்கள் என்றார். பாபாவினுடைய வார்த்தைகளை கேட்டதும் பாபாஜி மிகவும் கவலைப்பட்டார். மாதவராவ் ஆயுர்வேத மருந்துகளிலே நிபுணராக இருந்ததினால் அவர் சில மூலிகை மருந்துகளை கொடுக்கலாம் என்று எதிர்பார்த்தார். ஆனால் பாபாவினுடைய கட்டளை வேறாக இருந்தது. அதனால் அவர் ஏமாற்றமடைந்தார். சாயினுடைய அருளின்றி மருந்துகளால் எந்த பயனும் இல்லை என்று மாதவராவ் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். இதுதான் ஒரே உண்மை. பாபாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மாதவராவ் தன்னுடைய மைத்தினிக்கு உதியை அனுப்பினார். மாதவராவ் பாபாவினுடைய வார்த்தைகளிலே முழு நம்பிக்கை வைத்தார். அதனால் அவர் நிம்மதியானார். பாபாஜி கவலையுடன் திரும்பினார். பாபாஜி வீட்டிற்கு சென்று உதியை தண்ணீரிலே கலந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தார். அதே போல அவருடைய உடலிலே தோன்றிய கட்டிகளிலே உதியை எடுத்து தேய்த்தார். உடனடியாக மனைவி மிகவும் வியர்க்க ஆரம்பித்தாள். அவள் இரவு நிம்மதியாக தூங்கினாள். காலை வந்தது. பாபாஜியினுடைய மனைவி முற்றிலுமாக புத்துணர்ச்சியுடன் உணரத் தொடங்கினாள். பிளேக் காய்ச்சலின் எந்த தடயமும் கட்டிகளும் அவளுடைய உடலிலே இல்லை. இந்த அற்புதமான அனுபவத்தை பெற்றதிலே பாபாஜி மிகவும் ஆச்சரியப்பட்டார். இங்கே மாதவராவ் தன்னுடைய காலை சடங்குகளை முடித்து கொண்டு சவுல்விகிருக்கு பாபா கூறியபடி புறப்பட்டார். புறப்படுவதற்கு முன் பாபாவிடம் சென்று அனுமதி வாங்கி கொண்டார். அவர் பாபாவின் பாதங்களிலே விழுந்து அனுமதி கேட்டபோது பாபா அவரை உதியோடு ஆசீர்வதித்தார். பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டார். மாதவராவ் மசூதியினுடைய படிகளிலே இறங்கும் பொழுது, ஷாமா, நீங்கள் செல்லும் போதே உடனடியாக திரும்பி வாருங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள் என்ற கட்டளையான வார்த்தைகளை பாபா விட்டார். 2 கட்டிகள் வெளிப்பட்டதால் அண்ணி அமைதியற்றவளாகவும் வழியிலே முள்ளு போட்டவளாகவும் இருந்திருக்க வேண்டும். இந்த 2 கட்டிகளின் வழியை அவளால் எப்படித்தான் தாங்க முடிந்தது? அவள் அங்கேயே புலம்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தார். பாபா ஏன் அவரை உடனடியாக திரும்பச் சொன்னார்? ஏதாவது விரும்பத்தகாது நடக்கப் போவதில்லை இல்லையா? இவ்வளவு எண்ணங்கள் அவருடைய மனதிலே பதட்டமாக இருந்தது. வழியெல்லாம் அவர் இதையே சிந்தித்துக் கொண்டு வேகமாக நடந்தார். நான் சவுல்விகீர் விரைவாக அடைய வேண்டும் என்று அவர் நினைத்தார். பாபாஜியினுடைய வீட்டை அடைய அவருக்கு பொறுமை இல்லை. ஆனால் பாபாஜியினுடைய வீட்டின் வாசலிலே கால் வைத்தவுடன் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இந்த லீலையிலிருந்து நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்கின்றோம். நாம் சாய் பகவானிடம் முழுமையாக அடைக்கலம் புகுந்தவுடன் சாய் பகவான் தன்னுடைய பக்தரினுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து கடிவாளங்களையும் தன்னுடைய கைகளிலே எடுத்துக்கொண்டு தன்னுடைய பக்தரை விடுவிக்கின்றார். இதற்காக சாய் பகவானிடம் சென்று அவரது பெயரை தினமும் நினைவில் வைத்திருப்பது நம்முடைய கைகளிலே உள்ளது. பகவானே எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். இது பாபாவினுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, பிரம்மத்தால் எழுதப்பட்ட உண்மை. நமது திரட்டப்பட்ட கர்மாக்களின் விளைவாக அனுபவிக்க வேண்டிய வினைகளை கூட பாபா முற்றிலுமாக அழிக்கின்றார். பாவின் மீதமுள்ள அனைத்து வினைகளையும் அழித்து பாவுக்கு குறுகிய காலத்திலே ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை வழங்கினார். உதி தடவி உதியை உட்கொள்வதன் மூலம் மட்டுமே நோயானது குணமானது. உதி மட்டுமே மருந்து, உதி மட்டுமே உணவு. 10 நாட்களில் உதியால் கொப்பளம் முழுமையாக குணமானது. கொப்பளத்தின் காயத்திலிருந்து 7 உயிருள்ள நூல் போன்ற புழுக்கள் வெளியே வந்தன. பாவினுடைய அனைத்து பயங்கரமான வழிகளும் நீங்கி மரணம் போன்ற சித்திரவதைகள் முடிவுக்கு வந்தன. சாய் பகவானின் இந்த தாராளமான செயலால் பாவ் மிகவும் ஆச்சரியப்பட்டார். பக்தர்களின் நலனுக்காக விதிகளை அனுபவிக்க அவரது தாராள இதயத்தை அனுபவித்தார். அவருடைய கண்களிலே இருந்து அன்பினுடைய கண்ணீர் வழிய தொடங்கியது. டாக்டர் பிள்ளை பாபாவினுடைய பாதங்களை கட்டி கொண்டார். அவை அவரிடமிருந்து ஒருபோதும் பிரிக்க விரும்பாதது போல 8 உணர்ச்சிகள் விழித்து எழுந்தன. அவற்றின் தொண்டைகள் அடைக்கப்பட்டன. அவற்றின் உதடுகளில் இருந்து எந்த வார்த்தைகளும் வெளிவரவில்லை. அத்தியாயம் 34 புதியின் மகிமை, ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज